புவி வாழ்த்த வாழ்க. தர்மத்தின் வழி நடக்கும் தர்மர் தர்ம நெறியிலிருந்து சிறிது தவறும் போது அவருக்கு நேர்ந்த நிலை என்ன என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாண்டவர்களுக்கு தாம் சூதாடி வென்ற நாட்டை திருதராஷ்டிரர் திருப்பி கொடுத்தது கேட்டு துரியோதனன், சகுனி, கர்ணன், துச்சாதனன் முதலானோர் கோபம் கொண்டனர். தந்தையிடம் சென்று துரியோதனன், பாண்டவர்களுக்கு நாட்டை திருப்பி கொடுக்க கூடாது, அது நமக்கு ஆபத்தில் முடியும். நாம் செய்துள்ள தீமைகளை பாண்டவர்கள் பொறுக்க மாட்டார்கள். அர்ஜுனன் அடிக்கடி காண்டிபத்தை எடுக்கின்றான், பீமன் கதையை எடுக்கின்றான், நகுலனும் சகாதேவனும் கத்தியையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றுள்ளான். அவர்கள் நம்மை வெல்வதற்கு சேனை சேர்க்க புறப்பட்டு போய் இருக்கின்றனர். யுத்தத்தில் கோபம் கொண்ட அர்ஜுனனை எதிர்த்து நிற்பார் யாருமே இல்லை. நம்மிடம் உள்ள பீஷ்மர், கர்ணர், துரோணர் போன்றோர் ஒன்று சேர்ந்து போரிட்டாலும் அவனை வெல்ல முடியாது. தனக்கு அர்ஜுனனிடம் பயம் உள்ளது என்பதையும் எடுத்து கூறினான். இதை கேட்டவுடன் திருதராஷ்டிரன் துரியோதனனை பார்த்து, மகனே, நீ எப்பொழுதும் அர்ஜுனனுடன் நட்பு கொண்டிரு. அவனிடம் விரோதம் பாராட்டாதே. அவனுக்கு வெறுப்பு ஏற்படும் காரியங்களை செய்யாதே. சூதாட ஆசைப்படாதே. இதை கேட்டவுடன் துரியோதனன் தந்தையிடம் நயமாக பேசினான். தந்தையே, சூதாட்டத்தால் அன்றி வேறு எந்த உபாயத்தாலும் பாண்டவர்களை வெற்றி பெற முடியாது என்று கூறினான். உடனே திருதராஷ்டிரன், துரியோதனா, பாண்டவர்களை வெற்றி கொள்ள உபாயங்களை தேட வேண்டாம். அர்ஜுனுடன் நட்பாயிரு, அதுவே போதும். உனக்கு பயம் இருக்காது என்று கூறினான். இவ்வாறு திருதராஷ்டிரனால் சொல்லப்பட்ட போதும் துரியோதனின் மனம் சமாதானமடையவே இல்லை. மூர்க்கனும் முதலையும் கொண்டதும் விடா என்றார் போல துரியோதனன் மனம் திருந்துவதாகவும் இல்லை, பாண்டவர்களிடம் நட்பு பாராட்டுவதாகவும் இல்லை. அவன் விதியினால் ஏவப்பட்டு, அரசே, நம் வெற்றி சூதாட்டத்தில் தான் இருக்கிறது. மறுபடியும் பாண்டவர்களை அழைத்து வனம் போவதை பந்தயமாக வைத்து ஆடுவோம். சூதாட்டத்தில் தோற்றவர்கள் அவராயினும் நாமாயினும் 12 ஆண்டு காலம் காட்டில் வாழ வேண்டும். 13வது ஆண்டு ஒருவருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ வேண்டும். தெரிந்தால் மீண்டும் 12 ஆண்டு காலம் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னான். இதை கேட்டதும் திருதராஷ்டிரனுக்கு ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை. பின்னர் பாண்டவர்களை அழைத்து வரச் செய், மறுபடியும் இந்த சூதாட்டத்தை நடத்த ஏற்பாடு செய் என்று கூறினான். சூதாட்டத்திற்கு மன்னன் அனுமதி கொடுத்ததை அறிந்து பலர் மிகவும் வருந்தினர். உடனே காந்தாரி திருதராஷ்டிரனிடம், அரசே, சூதாட்டத்திற்கு மீண்டும் அனுமதி கொடுக்க வேண்டாம். அது நம் குல நாசத்திற்கு அடிகோலும். அறிவற்ற நம் பிள்ளையின் புத்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கட்டின அணையை எவன் உடைப்பான்? அணைந்த நெருப்பை மீண்டும் வளர்க்க ஆசைப்பட வேண்டாம். சூதாட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டாம் என்று கூறினாள். இதை கேட்டதும் திருதராஷ்டிரர், குலநாசம் வந்தாலும் வரட்டும், என்னால் இனிமேல் தடுக்க முடியாது. அவர்கள் இஷ்டப்படி நடந்து கொள்ளட்டும். பாண்டவர்கள் திரும்பி வரட்டும், மீண்டும் சூது நடைபெறட்டும் என்று கூறினான். பின்னர் தேர்ப்பாகனான பிராதிகாமியை அழைத்து பாண்டவர்களிடம் அனுப்பி வைத்தான். பிராதிகாமி பாண்டவர்களை அடைந்து, அரசே, மீண்டும் தாங்கள் சூதாட வேண்டும் என்று தங்கள் தந்தையார் விரும்புகின்றார். அதனால் தங்களை அழைத்து வரும்படி கட்டளையிட்டுள்ளார் என்று கூறினான். இதனை கேட்டவுடன் தர்மபுத்திரர் பெரிதும் கவலை கொண்டார். நன்மையோ தீமையோ, மீண்டும் விதிக்கு நான் கட்டுப்பட்டவனாகிறேன். சூதாட்டம் தீமை என்று அறிந்தும் முதியவர் கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டவன் ஆகிறேன் என்றான். கஷ்டம் வந்த போது அறிவும் மங்கி போகிறது என்று கூறி தன் சகோதரர்களுடன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பினார். சகுனியின் மோசம் அறிந்திருந்தும் தம் சகோதரர்களுடன் சூதாட உட்கார்ந்தார். வனவாச நிபந்தனையை சகுனி கூறினான். யுதிஷ்டர் சம்மதித்து ஆடத் தொடங்கினார். சுபலபுத்திரரான சகுனி காய்களை உருட்டினான். ஜெயித்தாயிற்று என்று கூக்குரலிட்டான். பாண்டவர்கள் மீண்டும் தோல்வி அடைந்தனர். பின்னர் நிபந்தனைப்படி 12 ஆண்டுகள் வனவாசம் செய்யவும் ஓராண்டு அஞ்ஞான வாசம் செய்யவும் பாண்டவர்கள் தயாரானார்கள். அதனால் யுதிஷ்டர் தன் தம்பியருடன் சென்று பீஷ்மர், விதுரர், திருதராஷ்டிரர், துரோணர், காந்தாரி முதலிய பெரியோர்களை சென்று வணங்கி விடை பெற்று கொண்டார். அப்பொழுது அப்பெரியோர்கள் அனைவரும் வெட்கத்தினால் மனம் குன்றி தர்மரிடம் ஒன்றும் பேசாமல் இருந்தனர். விதுரர் மட்டும் தர்மரிடம், அறத்தின் நாயகனே, குந்தி காட்டுக்கு செல்ல தகாதவள், மற்றவர்களால் வணங்கத்தக்கவள். அவள் காட்டிற்கு சென்று கஷ்டப்பட வேண்டாம், இங்கே என் வீட்டில் இருக்கட்டும் என்றார். உடனே யுதிஷ்டர், நீங்கள் எங்கள் தந்தைக்கு சமமானவர். தங்கள் கட்டளைப்படி நடக்க சித்தமாயிருக்கின்றோம். நாங்கள் உங்களை நம்பி இருப்பவர்கள். என் தாய் இங்கே இருக்கட்டும். நாங்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிடுங்கள் என்றார். விதுரர், நீ அறம் தெரிந்தவன், அதர்மத்தினால் ஜெயிக்கப்பட்டவன். தோல்வியை கண்டு தூள வேண்டாம். நீங்கள் நிச்சயமாய் போரில் வெல்வீர்கள். மேலும் நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு காட்டி ஒற்றுமையுடன் இருக்கின்றீர்கள். அயலார் உங்களை கலைக்க முடியாது. உங்களுக்கு எல்லா நலமும் உண்டாகும். ஆபத்து காலங்களிலும் தர்மம் தவறாமல் நடந்து கொள்ளுங்கள். கண்ணபெருமானின் துணையை பெறுங்கள்.
உங்களுக்கு எப்பொழுதும் வெற்றியை கிட்டும் என்று கூறி அவரும் விடைபெற்றார். குந்தி தேவி தன்னுடைய மருமகளை பார்த்து, பெண்ணே, பெரிய துன்பத்தை அடைந்தும் நீ கவலை கொள்ள வேண்டாம். நீ கற்புள்ளவள், நல்லொழுக்கமுடையவள், பெண்களுக்குரிய தர்மத்தை கடைபிடிப்பவள். நீ பிறந்த குலமும் புகுந்த குலமும் உன்னால் பெருமைப்பட்டுள்ளது. இந்த கௌரவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அதனால் தான் அவர்கள் உன்னால் எரிக்கப்படாமல் இருக்கின்றனர். கஷ்ட நேரங்களில் அறிவுள்ள பெண்கள் மனம் கலங்குதல் கூடாது. அறத்தின் வழியிலேயே நடப்பாயாக. விரைவில் நீ நன்மை அடைவாய், மனம் வருந்தாதே என்று கூறினாள். குந்தியின் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்ட பாஞ்சாலி அவளிடம் ஆசியும் விடையும் பெற்றாள். தௌமிய முனிவர் முன்னே சாமவேதம் ஓதிக்கொண்டு செல்ல ஆண்டவர்கள் தலை குனிந்தபடி சென்றனர். திரௌபதியோ ஒற்றை ஆடையுடன் வாரி முடிக்காத அவிழ்ந்த கூந்தலோடும் அழுத கண்ணீரோடு சென்றாள். அவர்கள் சென்ற காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அச்சம் தோன்றியது. மனம் துயரம் கொண்டது. மேலும் அவர்கள் வாய்விட்டு அழலாயினர். திருதராஷ்டிர மருமகள்களும் தங்கள் சகோதரி பாஞ்சாலிக்கு நேர்ந்த அவமானத்தை எண்ணி எண்ணி மனம் நொந்தனர். திருதராஷ்டிரரும் தம் மக்கள் செய்த அக்கிரமத்தை எண்ணி பயம் கொண்டார். தங்கள் பிள்ளைகளுக்கு இனி என்ன துன்பம் நேருமோ என்று அச்சம் கொண்டார். பின்னர் விதுரரை அழைத்து பாண்டவர்கள் எவ்வாறு சென்றார்கள் என்று துயரத்தோடு கேட்டார். உடனே விதுரர், அரசே, புத்திரர்கள் பாண்டவர்களின் நாடு நகரங்களை கவர்ந்ததோடு மட்டுமல்லாது அவர்களை அவமானப்படுத்தினார்கள். திரௌபதியை கண்டபடி ஏசியதோடு அந்நங்கையை அவமானப்படுத்தினர். பரந்தாமன் கண்ணபெருமான் திருவருள் இல்லை என்றால் அவள் நிலை என்னவாயிருக்கும்? இவ்வளவு அக்கிரமங்கள் செய்தாலும் பாண்டவர்களின் அறிவு தர்ம வழியிலே தான் செல்கின்றது. கண்டோர் இவை யாவும் கௌரவர்களின் அழிவுக்கு அடையாளங்கள் என்று கூறினார்கள். அங்கிருந்த மக்கள் அனைவரும் தங்களுக்குள் பலவிதமான சொற்களை பேசிக்கொண்டனர். சதுரங்க சேனையுடன் செல்ல வேண்டிய தர்மராஜா தற்போது திரௌபதியுடன் தனித்து போகிறார். அவரின் சகோதரர்களும் தௌமியரும் மட்டுமே பின் செல்கின்றனர். தர்ம வழியிலே நின்றதால் தான் பீம அர்ஜுனர்களிடம் இருந்து சகுனி தப்பினான். நாமும் இப்பெருமானின் பின்னே செல்வோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டனர். பாண்டவர்களின் வனவாசத்தின் போது என்ன நடந்தது என்பதை இனி வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். புவி வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.